நீ இதே மாதிரி அவளை குத்தி காட்டிட்டே இருந்தனா இந்த ஜானு விஷயம் மொத்தமா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையா? என்னமோ ஆண்டி, அந்த டைம்ல எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அது கிடையாது ஆண்டி. ஜானுக்கு நம்ம எல்லா விதத்திலயும் பிரஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா சம்யுக்தாவோட அவதாரத்துல இருந்து சீக்கிரமா வெளியே வந்து அவதான் லக்ஷ்மின்ற விஷயத்த ஒத்துப்பா. அதனாலதான் ஜானுவ இந்த விஷயத்துல நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? இந்த விஷயத்துல லக்ஷ்மி தான் சம்யுக்தானும் சம்யுக்தா தான் லக்ஷ்மினும் நீ நிரூபிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, புரியுதா? மனிஷாவுக்கு இப்போ வர வர ஆணவம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்போ எப்படி இருக்கணும், எங்க எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹலோ அர்ஜுன், என் பொண்ணு கேட்டதும் உன் மனைவியையும் உன் பையனையும் கூட்டிட்டு சூப்பரா வந்துட்டியே. பரவாயில்ல, என் பொண்ணு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருக்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து என் வேலையை நான் செஞ்சுட்டு போறதான் எனக்கு பழக்கம் மித்ரா. உண்மையாவே மரியாதை கொடுப்பியா இல்ல மரியாதை கொடுக்கற மாதிரி நடிப்பியா? இவ்வளோ நாளா தங்க கோழி மாதிரி மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேல, இப்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்க, என்ன விஷயம்? இங்க பாரு மித்ரா, எப்ப எது வெளியில வரணுமோ அப்பதான் அது வெளியில வரும். எப்ப எது யாருக்கு கிடைக்கணுமோ அப்பதான் அது கிடைக்கும். எல்லா விஷயத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு மித்ரா. அதே மாதிரி நீ தொலைச்ச சில விஷயங்கள் கூட கூடிய சீக்கிரத்துல உனக்கு அது கிடைக்கணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன் மித்ரா. என்ன நண்பர்கள் 2 பேரும் ஏதோ டீப்பா டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. நண்பர்கள் பா, ரொம்ப நல்ல நண்பர்கள். நீங்க சொன்னது கூட உண்மைதான் சம்யுக்தா. மித்ரா எதிரி மாதிரி தெரிகிற ஒரு நண்பன், நண்பன் மாதிரி தெரிகிற ஒரு எதிரி. ஜுன்னு, வா அம்மா கிட்ட போலாம். இங்க சம்யுக்தா ஆண்டி இருக்காங்க. அங்க நிஜமாலே அம்மா இருக்காங்களா? நானும் போய் அங்க பார்க்கணும். ஆக்சுவலா அர்ஜுன் எதுக்காக அவன் மனைவியை இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிட்டு இருந்தான், போய் பார்க்கணும். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் கணநாத்வா கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாம் மந்திரமந்திரமம். அப்பா, சம்யுக்தா ஆண்டி எங்க போனாங்க? அவங்க எங்கேயுமே ஆளை காணோம். நான் இங்கதான் இருக்கேன். சம்யுக்தா ஆண்டி கொஞ்ச நேரம் மாயமாயிடுறாங்க, கொஞ்ச நேரம் இங்க இருக்காங்க. அம்மாவும் கொஞ்ச நேரம் இருக்காங்க, கொஞ்ச நேரம் மாயமாயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. லக்கியால ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல போல இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஆமா சாம், உங்களுக்கும் லக்கிக்கும் ஏதோ இணை புரியாத பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கூட இருக்கலாம். ஆனா அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஐயா, அபிஷேகம் ஆயிடுத்து. நீங்க தீர்த்த பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. புரோகிதரே, நாங்க 2 பேரும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆனா எங்க பெத்தவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. கடவுள் சன்னிதானத்துல எங்களுக்கு கல்யாணம் நடந்தா எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
நீங்க 2 பேரும் மேஜரா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையிலேயே விரும்பிருந்தீங்கன்னா உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நாங்க 2 பேரும் மேஜர் தான். அப்படின்னா சரிம்மா, கல்யாணத்துக்கு தாலி கயிறே போதும். உங்களுக்கு நடுவுல ஒரு புது பந்தத்தை ஏற்படுத்த. என்ன புரோகிதரே நீங்க? கல்யாணத்துக்கு தாலி கயிறு இருந்தா மட்டும் போதுமா? ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம்ன்ற பந்தத்துல ஒண்ணு சேரணும்னா அவங்களுடைய ஆஸ்தியும் அவங்க அந்தஸ்தும் சரிக்கு சமமா இருக்கணும். ஆஸ்தியும் அந்தஸ்தையும் பார்த்தெல்லாம் காதல் வந்துச்சுன்னா அத காதல்னு சொல்ல மாட்டாங்க. காதலிக்கிற 2 பேருடைய ஆஸ்தியும் அந்தஸ்தும் சரிசமமா இருந்தாதான் அந்த கல்யாணத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கும் மித்ராக்கும் இருக்க காதலியை எடுத்துக்கோங்க. எங்களுக்குள்ள எல்லாம் சரிக்கு சமமா இருந்ததுனாலதான் எங்க காதல் சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த பையன் பொண்ணோட ஆஸ்தி அந்தஸ்து கூட சரியா மேட்ச் ஆயிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி செய்யலன்னு வைங்க, நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்க தான் வருத்தப்படுவாங்க. அந்த பாவமும் உங்களை தான் வந்து சேரும் புரோகிதரே. அதாவது இப்ப அவங்களுக்கு நடக்கிற கல்யாணத்தினால ஃபியூச்சர்ல அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆஃப் கோர்ஸ். இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு அந்த பொண்ணும், இந்த பொண்ணால நமக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிற அந்த பையனும் ஃபீல் பண்ணி அவங்க லைஃப் அவங்க கெடுத்துக்கிறதுக்கு பதிலா இப்ப அவங்க பிரியறதே நல்லது. ஆமா, ஆக்சுவலா எத்தனை பேர் இந்த அளவுக்கெல்லாம் யோசிப்பாங்க? யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மித்ராவோட மைண்ட் செட்டும் உன்னோட மைண்ட் செட்டும் மேட்ச் ஆகலங்கிறதுக்காக மிஸ்டர் மித்ரா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உனக்கு ஓகேவா? நீ சொன்ன மாதிரி ஃபியூச்சர் மொத்தமும் பாழா போயிடும்னு இப்பவே கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவியா? அது வேற இது வேற. நாட் வேற, both are same. பாத்தியா, நீ சொன்ன வார்த்தைய நீயே செயல்படுத்தாம இருக்க. நீ போய் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத வச்சு உனக்கு என்ன புரியுது? யாரும் யார் பேச்சையும் கேட்க கூடாது. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்யணும். ஏன் செய்ய மாட்டாங்க? சொல்றது நல்ல வார்த்தையா இருக்கும் போது, காட்டுறது நல்ல வழியா இருக்கும் போது எல்லாரும் நிச்சயமா செய்வாங்க. அப்படிப்பட்டவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. உனக்கு தெரிஞ்சவங்கல்ல யாராவது ஒருத்தரை காமி போதும். யாரோ எதுக்கு? ஏன் விவேக் இல்லையா?